நுதல் என்றாலும் வேலொக்கும் விழி என்றாலும் பல்லொக்கும் முத்து என்றாலும் பவளத்தை இதழ் என்றாலும் சொல்லொக்கும் பொருள் ஒவ்வாதா சொல்லலாம் ஓமை உண்டோ நெல்வுக்கும் புல் என்றாலும் நீர் உரைத்து ஆகவற்றோ இந்திரன் சசியை பெற்றான் இருமூன்று வதனத்தோன் தன் தந்தையும் உமையை பெற்றான் தாமரை செங்கானான் சென் திருமகளை பெற்றான் சீதையை பெற்றாய் நீயும் அந்தரம் பார்க்கிறேன் நன்மை அவருக்கு இலை உனக்கோ ஐயா உனக்கே ஐயா. அடுத்த பாட்டு அருமையான பாட்டு. அதுக்கு அடுத்த பாட்டு இது என்ன ஃப்ளேமா இதுவா கிஞ்சி இது நெக்ஸஸ் கிண்டில் தானே இல்ல இது வந்து கூகுளோட ஆண்ட்ராய்டு. ஈசனார் கண்ணின் வெந்தான் என்னும் இது இழுதை சொல். இழுதைன்னு சொன்னா பேய்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். இந்த பேய் தேர் அப்படிங்கிறதுக்கு காணல் நீருக்கு பேய் தேர்னு பொய்யான எல்லாத்துக்கும் இழுதைன்னு ஒரு பேர் சொல்லலாம். இந்த மன்மதன் இருக்கானே அவன் வந்து சிவனுடைய கண்ணால இருந்து போனான் அப்படின்னு சொல்றது பொய். ஈசனார் கண்ணின் வெந்தான் என்னும் இது இழுவிச்சம். இதெல்லாம் பொய் சொல்ல அப்படியெல்லாம் நடக்கல. இவ்வாசம் நாடு ஓதியாளை கண்டனன் மன்மதன் இந்த வாசம் மிகுந்த கூந்தலை உடையவளாகிய சீதையை பார்த்தான். பபலாட்டான். அவளை போய் பிடிச்சின்னு வர முடியல. பக்கத்துல தடிதடியா ராமன் நிற்கிறான். அந்த பக்கத்துல இன்னும் அதை காவல் காத்து லக்ஷ்மணன் நிற்கிறான். 2 பேர் நிற்கிறாங்க. மன்னனால கவர முடியல. பேசலாம் தகவைத்து அல்ல பெரும் பிடிப்ப காமனுக்கு காமநோய் வந்துடுது. அப்படி காமனுக்கு காமநோய் வந்து உடம்பு தேஞ்சு 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 மெலிஞ்சு கரைஞ்சு போயிட்டான். காணாமே போயிட்டான். அடங்க ஆகி விட்டான். அப்படிதான் அவன் வந்து மன்னதன் உருவம் இல்லாம போனானே தவிர ஈசனார்னால இல்ல, சிவனாரால இல்ல, சீதையாரால. சிதைந்தது சீதையாரை அப்படின்னு சொல்லியா என்ன தெவ்வுலகத்தும் காண்டி சிரத்தினில் பணத்தினோர்கள் அவ்வுலகத்தும் காண்டி அலைகடல் உலகில் காண்டி வெவ்வுலகில் உற்ற வேலை வாளினை வென்ற கண்ணால் எவ்வுலகத்தால் அங்கம் யாவர்க்கும் ஏதோ உணாதான் தெவ்வுலகத்தும் காண்டி. உன்னுடைய பகைவர்கள் ஆகிய தேவர்கள் இருக்கின்ற உலகம் அப்படின்னா பகைவர்களாக தேவர்கள் இருக்கின்ற உலகத்திலையும் போய் பார்த்துக்கோ. சிரத்தினில் பணத்தினார்கள் தலையில மணிகளை உள்ளவர்கள் நாகலோகத்தில் போய் பார்த்துக்கோ. பணம் 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 பணம்ங்கிறது மணிதான். எப்படி இருந்தா போடுறா வாருனா போறது தெரியலையா? போர்னா இல்ல போர்னா WAR. தமிழ்ல வார் அப்படின்னு சொன்னீங்கன்னா POUR. போர்னா வாருனா போர். அந்த மாதிரி இது. தெவ்வுலகத்தும் காண்டி சிரத்தினில் பணத்தினவர்கள் அவ்வுலகத்தும் காண்டி தலையில அது பாம்புக்கு நாகமணி உண்டு இல்லையா? அந்த நாகமணி உண்ட நாகலோகத்திலையும் போய் பாரு. அலைகடல் உலகிலும் காண்டி பூலோகத்திலையும் போய் பார்த்துக்கோ. எந்த 3 லோகத்திலையும் நீ தேடினாலும் இந்த மாதிரி ஒரு அழகை நீ பார்க்க முடியாது. வெவ்வுலை உற்ற வேலை வாளினை நல்ல பழுக்க காய்ச்சின உலகில பழுக்க காய்ச்சி எடுத்து கூர்மை செய்த வேலையும் வாளையும் வென்ற கண்ணல் வெவ்வுலகத்தால் இப்படிப்பட்ட கூர்மையான கண்ணை உடையவை எந்த உலகத்தை கிடைப்பா அவனுக்கு அங்கம் யாருக்கும் ஏதோ ஒன்னாதான் யாராலையும் சித்திரத்திலையும் தீட்ட முடியாத உருவம். அவ்வளவு அழகு சொல்லி சொல்லி ஏற்றி விட்டாச்சு. தோளையே சொல்லுதேனும் தோளை பத்தி சொல்ற தோல் கண்டார் தோளே கண்டார். என்னென்னலாம் ராமனுக்கு அங்க விழுந்ததோ அதெல்லாம் சூர்பனக வாயால சீதைக்கு இப்போ விழுந்ததுக்கு என்ன காரணம்? ராவணன் உள்ளத்துல இதை மூட்டி ஒண்ணு எத்தனைக்கு எத்தனை அந்த துருத்திய வச்சு அந்த பெல்லோஸ்
வச்சு நீங்க அமுக்கி அமுக்கி அதை இது ஏத்துறீங்களோ அத்தனை கத்த அந்த சூடு ஏறிட்டு இருக்காங்க. அங்க ஏறிட்டு இருக்க அண்ணனுக்கு தோளையே சொல்லுகிறேன், சுடர் முகத்துலாவுகின்ற வாழையே சொல்லுகின்ற. அது தோளை பத்தி சொல்றதா, அந்த முகத்துல உலாவு இருந்த கண்களை பற்றி சொல்றதா, அல்லவை வழுத்துகிறோம். தோல் கண்கள் இவற்றை தவிர மற்றவ அங்கங்களை வாழ்த்தி சொல்லுவேனா. மீளவும் திகைப்பதல்லால் மறுபடியும் எனக்கு திகைப்பு ஏற்படுவதல்லால் தனித்தனி விளம்பாலாட்டின் ஒவ்வொரு அங்கத்தையும் தனித்தனியால என்னால வர்ணிக்க முடியலை. நாளையே காண்டி என்றேன். இது என்ன பெரிய கட்டம்? நாளை போய் பார்த்து நீயே போய் பார்த்துக்கோ. நாளையே காண்டி என்றேன். நீதான் பார்க்க போறீங்க. தீர்மானம் எடுத்தாச்சு, டிசைட் பண்ணியாச்சு. She had taken the decision on behalf of Ravana already. நாளையே காண்டி என்றேன். நான் உனக்கு உரைப்பது என்ன? எதுக்கு நான் சொல்ல எழுதி என்ன பார்க்க? நீதான் பார்க்க போறீங்க. வில்லக்கும் முதல் என்றாலும், வேலக்கும் விழி என்றாலும், பல்லக்கும் முத்து என்றாலும், பவளத்தை இதழ் என்றாலும், சொல்வக்கும் பொருள் வருவார். அவளுடைய நெற்றி வில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்ணு வேலை போல இருக்குன்னு சொல்லலாம். பல்லு முத்த போல இருக்குன்னு சொல்லலாம். இதழ் பவளத்தை போல இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வில்லு முதல் இது அது அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுக்கு தான் ஒக்கும், பொருள் ஒவ்வாது. ஏதோ ஒரு குற்றம் இருக்கும் அந்த பொருளுக்கும் அந்த பொருளுக்கும். அது மேம்பட்டதா இருக்கும் அவளுடைய அங்கம். அது அவளுக்கு சொல்லக்கூடிய உண்மையா சொல்லக்கூடிய இந்த பொருள்ல ஏதோ ஒரு குற்றம் இருக்கும். சொல்லுக்கும் பொருள் ஒவ்வாதா. The meaning will not be suitable. The word would be suitable, might perhaps be suitable. The meaning cannot be matching. என்ன சொல்லலாம் உவமை உண்டு. அதுக்கு ஒரு உவமை சொல்ல முடியுமா? நெல்லோக்கும் புல். கரெக்ட் தானே? புல்லுனா எப்படி இருக்கும்? நெல்லுனா எப்படி இருக்கும்? இந்த புல்ல மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி புல்லரிசி உண்டு, நெல்லரிசி மாதிரி புல்லரிசி உண்டு, எல்லாமே உண்டு. நெல்லுக்கும் புல் என்றாலும் நேர் உரைத்து ஆகாற்றும். நெல்லும் புல்லும் ஒன்னாயிடுமா? நெல்லும் புல்லும் ஒன்னாயிட முடியுமா? இவ்வளவு சொல்லியாச்சு. இந்திரன் சசியை பெற்றான். இந்திரனுக்கு சசிதேவி மனைவியாக கிடைச்சா. 2 வதனத்தோந்தன் தந்தையும் உமையை பெற்றான். 6 மகனுடைய தந்தையாகிய சிவனும் உமையை பெற்றான். முருகப்பெருமானே இது 2வது நிகழ்வு. தாமரை செங்கணானும் செந்தூர் மகளை பெற்றான். திருமாலுக்கும் திருமகள் கிடைச்சா. சீதையை பெற்றால் நீயும் கிடைச்சாச்சு உனக்கு. அகில உலகத்துக்கு நாயகன், 3 உலகத்துக்கும் தலைவன். நீ கேட்டு நீ ஆசைப்பட்டு உனக்கு கிடைக்காத ஒண்ணு உண்டா? நீ கூட்டு வரமாட்டேன்னு மறுக்கிற யாரும் உண்டா? இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்க வேண்டாம், பட்டத்து ராணியா இருக்க வேண்டாம், அதுக்கு கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். தீர்மானம் எடுத்தா வச்சிடலாம். அந்தரம் பார்க்கின் இந்த மூவர்களுக்கும் தேவர்கள் மூவருக்கும் இந்த திருவிக்ரமர் திரிமூர்த்திகள் மூவருக்கும் நீங்க அந்தரம் பார்க்கல் வேறுபாடு பார்த்தால் நன்மை அவருக்கு இல்லை, உனக்கே ஐயா. அவங்க பெற்ற நன்மையை விட உனக்கு அதிகமான நன்மை கிடைக்கும். பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கையத் திருந்த ஒன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்தணன் நாவில் வைத்தான் மேகத்தில் பிறந்த விண்ணை வென்ற நுண் இடையினாலை மாகத்தோள் வீர பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்தி பிள்ளைவோல் சிவன் சக்தியை கண்ணதாசன் எடுத்தது எங்கிருந்து? வியட்நாம். பிள்ளைவோல் பேச்சினாலை பெற்றவின் பிழைக்கலாற்றாயே தெரியலன்னு சொன்னா அதை சொல்லிடுறேன். பரமசிவன் சக்தியை பாகத்தில் வைத்தான். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியா வச்சான்.
பார்க்கடலில் நாயகனோ பக்கத்தில் வச்சான். ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தான். பிள்ளையோல் வேச்சினாளை பெற்றமின் பிழைக்கலாற்றாய் கொள்ளைமா நிதியமெல்லாம் அவளுக்கே கொடுத்திய வள்ளலே உனக்கு நல்லேன் மற்றனின் மனையில் வாழும் பிள்ளை போல் வழியார்க்கெல்லாம் கேடு சூழ்கின்றேன் என்றே தேர்தந்த அல்குல் சீதை தேவரதம் உலகின் இம்பர் வாரதந்த கொங்கையாரதம் வயிறு தந்தாடும் அல்லல் தாரதந்த கமலத்தாளை தருக்கினார் கடைய சங்க நீர் தந்த ததனை வெல்வான் இறந்தந்து நிமிர்ந்ததன்றே மீன் கொண்டூடு ஆடும் வேலை மேகலை உலகம் ஏத்த தேன் கொண்டூடு ஆடும் கூந்தல் சிற்றிடை சீதை என்னும் மான் கொண்டூடு ஆடு நீ உன் பால்வழி உலகம் காண யான் கொண்டூடு ஆடும் வண்ணம் ராமனை தருதி என்பாள். அதுக்கு அந்த மாதிரி நீ வச்சுக்கோ, இந்த மாதிரி எனக்கு கொடுத்துரு. தருவது விதியே. அவளுக்கு ராவணன் வந்து ராவனோட சண்டை போடுறது அவரோட எய்மே கிடையாது. இது எடுத்துட்டு அவ ராவணன் இந்த மரப்பாச்சி நீ எடுத்துக்கோ, இந்த மரப்பாச்சி எனக்கு கொடுத்துரு. தருவது விதியே என்றால் தவம் பெரிதுடையரேனும் வருவது வருநாளன்றி வந்துகை கூடவற்றோ ஒருவது முகமும் கண்ணும் உருவமும் மார்பும் தோள்கள் இருவதும் படைத்த செல்வம் எய்திதி இனி என்றாய். ஆகத்தில் ஒருவன் வைத்தான், பங்கயத்து இருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அனந்தன் நாவில் அந்தணன் நாவில் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான், மேகத்தில் பிறந்த மின்னை வென்ற நுண்ணிடையினாளை மாகத்தோல் வீர பெற்றால் எங்கனம் வைத்து. அதுல வந்து ஒரு நக்கல் குறிப்பும் இருக்கு. அதாவது இன்சிடென்டல் நோட் பை த போயட், இன்டெண்டட் பை த போயட், நாட் பை த கேரக்டர். பாகத்தில் ஒரு வைத்தான், உமையொரு பாகம் தன் இடது பாகத்திலே வைத்தான். பங்கயத்து இருந்த பொன்னை தாமரையில வந்தவளாகிய திருமகளை ஆகத்தில் வைத்தான், தன்னுடைய மார்பில திருமால் வைத்தான். பிரம்மன் சரஸ்வதியை நாவில் வைத்தான். மேகத்தில் பிறந்த மின்னை வென்ற நுண்ணுடையாள், மேகத்திலே தோன்றிய மின்னலையே ஜெயித்ததை போன்ற நுண்மையான இடையை கொண்டவளாகிய சீதையை பெற்றால் நீ எங்கனம் வைத்து வாழ்தி? அவளை வச்சு நீ எப்படி வாழ? போய் தொலைப்படா சாவடான்னு அர்த்தம். கூடவே இருக்கு இல்லையா, கூடவே இருக்கு இல்லையா, அன்இன்டெண்டட் மீனிங், ஸ்லிப் ஆஃப் த டங் வந்துடுறது. அது இன்டெண்டட் பை த போயட். he intended that, he sculpted. அதான் அங்க வந்து இத வந்து யோசிச்சு செஞ்சானோ யோசிக்காம செஞ்சான். அதுதான் அந்த ரைட்டிங் ஸ்கில் பார்க்கும்போது பிரமிச்சு போயிடும். அப்பதான் அந்த பாட்டு சொன்னேன், பரமசிவன் சக்தியை தன் பாதத்தில் வைத்தார். பரமசிவன் சக்தியை ஒரு பாதையில் வைத்தான், அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தான். அதான் இது கம்பனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு தூரம் காலம் கடந்து பாரதியை தாக்கி எடுத்தது கனகரத்னம். கனகரத்னம் வந்து அவர் அடிக்கடி சொல்லுவார், எல்லாரும் திட்டுறாங்களே நாமளும் திட்டுவோம், படிச்சுட்டு திட்டுவோம் தான் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க படிக்க சரண்டர் ஆகிட்டேன். சத்தியம் சத்திய வாழ்க்கை. பிள்ளை போல் பேச்சினார். மழை பேசி வந்து கிளிய மாதிரி பேசுறான், கிளிப்பிள்ளை மாதிரி பேசுறான். பெற்ற பின் பிழைக்கலாற்றார். அங்கே வந்துதான் பிழைக்கலாற்றார். அதுக்கப்புறம் என்ன தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருள், உழைச்சு வாழ மாட்டேன்னு ஒரு பொருள். இந்த பண்ண அதுல விழுறத கொள்ளைமா நிதியம் எல்லாம் அவளுக்கே கொடுத்திய வச்சிருக்கிற அத்தனை பணத்தையும் அவளுக்கு தான் கொடுக்க பாரு. நீ ஒரு ராஜ்யம் கூட அவளுக்கு தான் கொடுக்க பாரு. வள்ளலே உனக்கு நல்ல, உனக்கு எல்லா வகையிலையும் நன்மை செய்யறேன். மற்ற நின் மனையில் வாழும் கிள்ளை போல் மொழியற்கெல்லாம் கேடு சொல்கின்றேன்.
அந்த புறத்துல இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் கேடு செய்யறேன்பா, உனக்கு மட்டும் நன்மை செய்யறேன். நீ அவளை போய் எடுத்துக்க போற, அவகிட்ட மட்டும் இருக்க போற, மற்ற பெண்கள்லாம் அழக போறாங்க. மண்டோதரி முதல் இந்த நீலமாலை முதலான பலவிதமான பெண்களும் கதறி அழத்தான் போகிறார்கள். அவங்க அத்தனை பேருக்கு கேடு செய்யற, உனக்கு நன்மை செய்யற. எப்படி ஏத்துறது? அமரம் தேர்தந்த அல்குல் சீதை தேவர்தம் உலகின் இம்பர் வார்தந்த கொங்கையார்தம் வயிறு தந்தாலும் அல்ல. தாழ்தந்த கமலத்தாளை தடுக்கிறார் கடைய சங்க நீர் தந்தது, அதனை வெல்வான் நிலம் தந்து நிமிர்ந்தது. தேரை போன்ற இழையை உடைய சீதையை தேவலோகத்திலும் பூலோகத்திலும் எந்த பெண்களும் தம் வயிற்றில சுமந்து பெறவில்லை. அயோனிஜை. அப்ப தார் தந்த கமலத்தாளை தருக்கினர் கடைய. லக்ஷ்மி தேவிய செருக்கு கொண்ட தேவர்களும் அசுரர்களும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்று மந்திரமலையை கடையும் பொழுது நீர், பார்க்கடல் நீர் கலைமகள் இது லக்குவையை தந்தது. இவளை பூமி தந்தது. பூமி தானே இவளுக்கு தந்தது, பூமி தானே பெற்றது. நீர் தந்தது. அந்த லக்ஷ்மியை வெல்ற மாதிரி ஒரு லக்ஷ்மிய நிலம் தந்து நிமிர்ந்தது. நிலம் தானே கொடுத்து, தான் பெற்று கொடுத்து அந்த நீரை வெல்றது. இது என்ன தோத்திரமா? லக்ஷ்மி அட்டோத்திரமா? இது லக்ஷ்மி அட்டோத்திரமா இல்ல வேற ஏதாவது சூப்பனாக இதுவா? மீன் கொண்டு ஊடாடும் வேலை மேகலை உலகம் ஏத்த தேன் கொண்டு ஊடாடும் கூந்தல் சிற்றிடை சீதை என்னும் மான் கொண்டு ஊடாடு நீ உன் வாழ்தலை உலகம் காண யான் கொண்டு ஊடாடும் மன்னம் ராமனை தரு. அங்க ஒரு குறிப்பு வச்சிருக்கான் பாரு, சண்டைக்கு குறிப்பு வச்சிருக்கான். மீன் கொண்டு ஊடாடும் வேலை மேகலை உலகம் ஏத்த, இந்த கடலையே மேகலாபரணமாக பூண்டிருக்கிற இந்த உலகம் போற்றுமாறு தேன் கொண்டு ஊடாடும் கூந்தலை உடைய சிறிய இடை. ஊடாடுதல் சொன்னா ஊடே ஆடுதல். நம்ம கன்னடத்துல ஓடாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓடாடி கொண்டு இருந்தாரு. அதாவது கொஞ்ச நாளைக்கு இப்படி பழகி இருந்துட்டு விட்டுட்டு போயிடுவான். அவங்களுக்கும் அந்த ஓடாடி கொண்டு கொஞ்ச நாளைக்கு ஓடாடி கொண்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த வார்த்தை சொல்றது வழக்கம். இந்த ஊடாடுதல் அப்படிங்கிறது ஊடு ஆடுதல். மீன் கொண்டு ஊடாடும் வேலை. கடலிலே மீன் ஊடாடி கொண்டிருக்கிறது. அதை மேகாவரணமாக அணிந்த இந்த உலகம் போற்றுமாறு தேன் கொண்டு ஊடாடும் கூந்தல். கூந்தலிலே தேன் ஊடாடி கொண்டிருக்கிறால சிற்றிடை சீதையை என்ற மானை கொண்டு நீ ஊடாடு, நீ விளையாடு, நீ அவளை வச்சுன்னு விளையாடு, நீ அவளை வச்சுன்னு விளையாடு. உன் வாழ் வலி உலகம் காண, உன்னுடைய வாளுடைய வலிமையை உலகம் காணுமாறு யான் கொண்டு ஊடாடும் வண்ணம் ராமனை கருதி இருந்தான். அப்படின்னு அர்த்தம், சண்டை போட்டு ஜெயிக்கணும் தான் எனக்கு கொடு. ராமனை சண்டை போட்டு ஜெயிச்சுன்னு வந்து என்கிட்ட கொடுத்து, அந்த மரப்பாச்சி உனக்கு, இந்த மரப்பாச்சி எனக்கு. தருவது விதியே என்றால் தவம் பெரிது உடையரேனும் வருவது வருநாள் அன்றி வந்து கைகூடாற்றோம். ஒருவது முகமும் கண்ணும் உருவமும் மார்பும் தோள்கள் 20 படைத்த செல்வம் எய்தது இனி என்ன. விதி தருகின்றது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தவம் உடையவர்களுக்கும் கிடைக்கிற நாளுக்கு தான் கிடைக்கும். அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு முன்னால கூட கிடைக்காது. ஒரு செகண்ட் தாண்டியும் கிடைக்காது. அந்த கரெக்டா அந்த டைம் கிடைச்சிடும். வந்து கைகூடாற்றும் அந்த நேரத்துக்கு கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்தால் ஒழிய அது கிடைக்காது இல்லையா. உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் கிடைச்சிட்டுப்பா. வேதவதி சாபம் பலிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சப்பா அப்படின்னு அர்த்தம் இருக்கு உள்ளுக்குள்ள.
60 முகமும் கண்ணும் உருவமும் மார்பும் தோள்கள் 20 படைத்தனி. 10 முகமும் 20 கண்ணும் பெரிய உருவமும் 20 தோள்களும் பெரிய பரந்த மார்பும் படைத்த நீ அதனால் பெற்ற பெரும் பயனை இனிமேல் எழுதப் போகிறாய். இனிமேல் தான் தூக்கி போகிறாய். இத்தனை இதுக்கும் கிடைக்க போகிற சுகத்தை இனிமேல் தான் நீ அனுபவிக்க போகிறாய். அன்னவள் தன்னை நின்பால் உய்ப்பது என்று எடுக்கலுற்ற என்னை ராமன் தம்பி இதை புகுந்து இதற்குவாதால் முன்னை மூக்கு அறிந்து விட்டான். முடிந்தது என் வாழ்வும் உன்னின் சொன்ன பின் உயிரை நீப்பான் துணிந்தன் என்ன சொன்னால் கோபமும் மரணம் மானக் கொதிப்பும் என்று இணையெல்லாம் பாவம் என்ற இடத்தினெல்லா வெற்றி போல் பற்றுவிட்ட தெய்வம் ஒன்றை உற்றால் என்ன ஆம் செய்து தாபமும் காமமாயும் ஆறுயிர் கலந்தன்றே. கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உடனையும் மறந்தான், ஊற்ற பழியையும் மறந்தான், வெற்றி அரணையும் கொண்ட காமன் அன்பினால் உன்னை பெற்ற வரனையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திதாதான். சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தைதானும் உற்று 2 ஒன்றாய் நின்றால் ஒன்று ஒழித்து ஒன்றை உண்ண மற்றொரு மனமும் உண்டோ? மனம் அற்கதாம் வழி மற்றவையாதோ? கற்றவர் ஞானம் இன்றே காமத்தை கடக்கதாமோ? மயிலுரை சாயதாத வஞ்சியா முன்னம் இந்த எல்வை இலங்கைநாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். அயுதரை அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயிலுரை நாளில் ஊற்ற வெண்ணெய் போல் வெகுவிட்டே. முன்னாடி வர சொன்னாங்கல்ல, வெயிலுடைய நாளில் ஊற்ற வெண்ணெய் போல் வெகுவிட்டது. இல்ல ஒரு குறிப்பு அன்னவள் தன்னை உன்பால் நின்பால் உய்ப்பல் என்று எடுக்கலுற்ற என்னை அப்பிராமன் தம்பி இடை புகுந்து இலங்கு வாழால் முன்னை மூக்கறிந்து விட்டான். முடிந்தது என் வாழ்வு. உன்னின் சொன்ன பின் உயிரை நீப்பான் துணிந்தனன் என்ன சொன்னான். அவ்வளவு அழகா ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்படி ஒரு பொண்ணை பார்த்தா ஒன்னை தவிர வேற யார் அந்த மாதிரி பெண்ணை வச்சு அனுபவிக்க முடியும்? உனக்காக கொண்டு வரணும் அந்த பொண்ணை அப்படின்னு நான் அந்த பொண்ணை எடுக்கிறதுக்கு போனேன். அந்த ராமனோட தம்பி ஒருத்தன் இருக்கானே, அவன் புசுக்குன்னு வந்து மூக்க எடுத்துக்கிட்டான். என்ன பொய் பாரு, என்ன தேர்ந்தெடுத்த கடந்தெடுத்த. ஏன் இதெல்லாம் இப்ப பண்றதே இல்லை? என்னை அப்பிராமன் தம்பி இடை புகுந்து இலக்குவாள் முன்னை மூக்கு அறிந்து விட்டான். முடிந்தது என் வாழ்வு. அண்ணா அதோட போச்சுண்ணா. என் மானமும் போச்சு, என் மூக்கு போச்சு, மானம் போச்சு. இந்த மூக்கு இல்லாத முகத்தோட நான் இன்னும் வாழவா போறேன்? சாகலாம் முடிவு எடுத்துட்டேன். ஆனா சாகிறதுக்கு முன்னால உங்ககிட்ட சொல்லிட்டு சாகலாம் அப்படிங்கிறதா வந்துட்டேன். உன்னின் சொந்தமின் உயிரை நீப்பான் துணிந்தன் என்ன சொன்னார். இவளுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியல. ராமாயணத்துல முற்று பெறாத பார்த்தோம்னு ஏதாவது இருக்குன்னு சொன்ன சூப்பராய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கடைசி வரைக்கும் தெரியல. கைகையினுடைய கைகை, கோசலை, சுமித்ரை இவங்களெல்லாம் காலமாவதெல்லாம் கூட உத்தரகாண்டத்தில் நடக்கும். இது சூப்பராய் பற்றிய கதை மன்னருடைய அங்கேயே போயிடுறேன். இப்பவே அவன் உடல்லையே விழுந்து எப்படி அந்த பாண்டிமாதி விழுந்தாலும் அதே மாதிரி கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த மாதிரி இது பூர்த்தியாகாம நிற்கிறது இந்த பாட்டு. அதே மாதிரிதான் அந்த மந்திர பாட்டு. கோபமும் மரணம் மான கொதிப்பும் என்று இணைய எல்லாம் பாவம் நின்ற இடத்து நெல்லா போரி பெற்றி போல் பற்றுவிட்ட தீபம் ஒன்றை உற்றால் என்னலாம் செயலின் உக்க தாபமும் காம நோயும் 6 உயிர் கலந்த அங்க. அவருடைய கோபம், மரம், வீரம், மானத்தின் கொதிப்பு, தங்கையை மூக்கறிந்து அவமானப்படுத்தி விட்டாங்க அப்படிங்கிற கோபம், மன கொதிப்பு என்று இணையெல்லாம் இதெல்லாம் பாவம் அந்த இடத்துல நிற்காது. பாவம் அந்த இடத்துக்கு மான ஒரு கேடா, அது வீரம் ஒரு கேடா,
மன கொதிப்பு, கடையெல்லாம் காலி பண்ணி போயிட்டு எடுத்த. பாவம் என்ற இடத்து நில்லா பெற்றி போல் பற்று விட்ட. அதே நிமிஷத்துல அந்த இது வைக்கிறாங்க, பத்த வைக்கிறாங்க, அது பத்து விட்டு இருந்தா எப்படி தொப்புன்னு விழுது, அந்த மாதிரி விழுந்துருச்சு எல்லாம். நீங்க இது வைக்கிறீங்க இல்லையா, தீபம் ஒன்று பெற்றி போல் பற்று விட்ட. தீபம் ஒன்றை விட்டார். ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்போட கலந்தா உற்றால் என்னெல்லாம் செயலின் ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்போடு கலந்ததை போல அவருடைய தாபமும் காம நோயும் 6 உயிர் கலந்தாங்க. அவன் உடம்புல 2 தீபம் ஒண்ணா சேர்ந்துருது. இப்போ தீபம்ங்கிற சொல்லாதத அலங்காரமா சொல்ல வேண்டியது. 2 நெருப்பு ஒண்ணா பிடிச்சிருந்தவங்க, காம நோயும் தாப நோய். காமம் தாபம் 2 சேர்ந்து ஒண்ணா பிடிச்சிருக்கு. கோபம் மரணம்னு வரணுமா மரமும்னு வரணுமா? அதோட கடைப்பு அரண்கிறத அரண்னு சொல்ற மாதிரி. தாபம்ங்கிறது தவிப்பு. தாபமும் காம நோயும் 6 உயிர் கலந்தது. அவனோட உயிரோடு ஒன்றாக ஒன்றி கலந்தது. எப்படி நெருப்போட நெருப்பு சேர்ந்தா பிரிக்க முடியுமா? 2 ஒரே நெருப்பு ஆயிடுச்சு. கோபமும் காமமும் தாபமும் ஒன்றாக சேர்ந்து 6 உயிர்ல கலந்தாச்சு. நெருப்பு சேர்ந்தாச்சு. இப்ப கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரணையும் மறந்தான், தங்கை மூக்க அறுத்தவனுடைய வலிமையையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான். ஐயோ ராவணா, உனக்கு 20 தோல் இருக்குடா, 10 தலை இருக்குடான்னு தவிச்சானே, அந்த இதை மறந்தான். வெற்றி அரணையும் கொண்ட காம நம்பினால் சிவனையும் ஜெயித்தவனாகிய மன்மதனுடைய அன்பு. அது எப்படி? அப்பதானே குமார ஜனனம் ஆச்சு. அதான் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி. இந்த எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி பேசுவாங்க. தஞ்சாவூர்ல விடியோட நடக்கும்னு சொல்லுவாங்க. திருச்சியில தஞ்சாவூர்ல எல்லாம் விடியோட நடக்குமா. மன்மதான் எரிஞ்சானா எரியலையா? எரிஞ்சான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எப்படி குமாரன் போனதா? இந்த அக்னியால பிறந்தான், அது வேற விஷயம். ஆனா உமையை கலக்காம பிறக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது அதை சொல்றான். அரணையும் வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பினால் சிவனையே ஜெயித்ததாகிய காமனுடைய அம்பினாலே ஆட்கொள்ளப்பட்டவனாகிய ராவணன் முன்பு பெற்ற வரனையும் மறந்தான். சிவனிடத்திலே பெற்ற வரத்தையும் மறந்தான். கேட்ட மங்கையை மறந்தான். வெறும் கேட்டுதான் படுக்கான், பார்க்க கூட இல்லை. கேட்ட மங்கையை மறந்திடான். பிரம்மா கொடுத்த வரம் நீண்ட ஆயுள். சொன்னிலே போன வாரம் சொன்னேன். எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுருக்கான். நாடகத்தை போய் மூட்டி விட்டாங்க. நீ எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுருக்கே, எமன்கிட்ட சண்டை போடுறான், அதுதான்டா அவனுக்கு சரியா இருக்கும். அவன் தான் அவனுக்கு சரியான எல்லா ஆயுதத்தையும் பிரயோகம் பண்ணி பார்த்தேன். எமன் இவன்கிட்ட பழிக்கிற மாதிரி இருக்கும். காலதண்டத்தை ஓச்சிட்டான், ஓங்கிட்டான். காலதண்டம் அப்படிங்கிறது பிரம்மன் படைச்சது. காலதண்டத்தால் அடிச்சவங்க எதிரி நாசம். பிரம்மா அப்ப சொன்னார், வேண்டாண்டா காலா, இதை பொறுத்துக்கோ, விட்டு. இந்த காலதண்டத்தையும் நான் தான் படைச்சேன், இவனுக்கு வரத்தையும் நான் தான் கூப்பிட்டேன். இவன் இறந்து பட்டான் என்றால் என் வரம் பழுதுபட்டது என்று பொருள். காலதண்டத்தால் அடிச்சு அவன் இறந்து படவில்லை என்றால் என் படைப்பு தப்புன்னு அர்த்தம். ரெண்டுக்கும் என் பேர்ல தான் தப்பு வரும். அதனால அவனுக்கு he was bad and his life was bad. அது ஒரு வரம். 3 கோடி ஆண்டுகள் அவனுக்கு ஆயுள் அப்படின்ட்டு
சிவன் கொடுத்தவன். அதான் முன்பு பெற்ற வரமையும் மறந்தான். எல்லாத்தையும் மறந்தான். கேட்ட மங்கை மறக்கவில்லை. சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தைதானும் உற்று இரண்டு ஒன்றாய் நின்றால் நின்றால் ஒன்று ஒழித்து ஒன்றை முன்ன மற்றொரு மனமும் உண்டோ? இரண்டு மனம் வேண்டும். இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ கொண்டு மறந்து வாழ. இதே பாட்டு. சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தைதானும் உற்று இரண்டு ஒன்றாய் நின்றார். இப்ப சீதைங்கிற பேரு தான் அவன் கேள்விப்பட்டிருக்கான், உருவத்தை பார்க்கல. அவன் மேல கொண்ட மோகம் அப்படிங்கிற சிந்தை இருக்க, அது ஒண்ணு இருக்கு. சீதைங்கிற பேர் ஒண்ணு இருக்கு. ரெண்டு இருந்தா ஒன்று ஒழித்து ஒன்றை ஒன்னை விட்டுட்டு ஒன்னை பத்தி யோசிக்க 2 வருஷம் இருக்கா ஒருத்தனுக்கு? மற்றொரு மனமும் உண்டோ? ஒன்றை ஒழித்து ஒன்றை மற்றொரு மனமும் உண்டோ? இன்னொரு மனசு இருக்கா? மறக்கலாம் வழி மற்ற யாதவர், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று அப்படின்னா. கற்றவர் ஞானம் இன்றியல் காமத்தை கடத்தலாம். பியூட்டிஃபுல். படிச்சு என்னடா பிரயோஜனம்? That's the difference between an educated person and a literate person. A person is literate and educated. இது எப்போ அந்த எசன்ஸ் அவன் எடுத்துக்காத வரைக்கும் அவன் லிட்டரேட் தான். If a person is qualified MA, he is MA literate. He is not educated. அந்த எசன்ஸ் அவன் வாங்கிட்டு இருந்தான்னா அவனை எஜுகேட்டட்னு சொல்லலாம். அது வரைக்கும் அவன் லிட்டரேட் தான். அதுதான் சொல்றான், கற்றனர் ஞானம் இன்றே. கற்றவனுக்கு ஞானம் இல்லைன்னா காமத்தை ஜெயிக்க முடியுமா? அடுத்தவன் பொண்டாட்டியா இருக்கிற அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த அறிவு வேணும். அவளுக்கு தான் பேர்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிற இன்னொரு அறிவும் வரணும். அவகிட்ட போய் முதல்ல சொல்லணும். எல்லாம் ஒண்ணுமே செய்யல, அங்க எல்லாம் இங்கேயே பிளான் முடிச்சாச்சு, இங்கேயே தீர்மானம் பண்ணியாச்சு, இங்கேயே தங்கச்சி போட்டு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் ரூட் போட்டு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் அக்செப்டும் பண்ணியாச்சு, சிக்னேச்சரும் போட்டாச்சு. மயூரடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட ஈரடை இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தான். இந்த படுபாவிய என்னன்னு சொல்றது சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தாங்க, வெள்ளெடுக்கும் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமையை மேலுங்கள் எள்ளெருக்கும் இடமின்றி இழைத்த ஆரோ கள்ளிருக்கும் மலக்கூந்தல் சானகி மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி துழவியதோ ஒருவன் வாழி. யுத்தகாண்டத்துல 3906வது பாட்டு யுத்தகாண்டம் ஆரம்பிச்சு. இதுல இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 பாட்டு கணக்கு வரும். 6000 பாட்டுக்கு முன்னால சொல்றான் இந்த ஃப்ரேஸ். அவளை பார்க்கறதுக்கு முன்னால தன் மனச்சிறையில வைத்து விட்டாங்க. அவன் மனச்சிறையில வைத்து விட்ட காதல் இன்னமும் இருக்கிறதா அப்படின்னு ராமன் வாழி உள்ள போய் தொடங்கியதுன்னு 6000 பாட்டு கண்டு போய் சொல்றான். இந்த கண்டினியூட்டி பாக்குறானே இவன் இல்லையே மாஸ்டர் போயட்னு ஏன் சொல்றீங்க? இதனால தான் சொல்றேன். மயூரடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை பெரிய பற்களை உடைய இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தான். அயுளுடை அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயிலுடை நாளில் உற்ற வெண்ணெய் போல் வெகுதிக்கின்றே. அது பாறை மாதிரி கடந்த இதயம். பார்த்தோம் இல்லையா கடதூஷ்ண கதையில அரக்கர் இதயமும் கிழித்த பல்லம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? போன வாரம் பார்த்தோம். பல்லம்ங்கிற கடின சித்தம் உடையவர்களாக அரக்கர்களுடைய இதயத்தை கூட தொலைத்து விட்டாங்க. இதயமும் தொலைத்து. இவனுடைய கடின சித்தம் என்னாச்சு சொன்னா வெயில்ல வச்ச வெண்ணெய் மாதிரி உருக ஆரம்பிச்சு. இதையே சூர்பனகை ராமரை பார்த்தபோது அதையே சொல்றாரு, கைகளால் தன் கதிரின் கொள்கையுமே கைய தன் பணி அழினால் அப்படினால் மொய்கொல் தீதை வெந்து முருங்கிய வெய்ய பாறையில் வெண்ணெய் நிகழ்க்குமா. அப்ப அங்க அந்த வேட்கை தனியாம பனியை வாரி வாரி அப்பிப்பா.
அந்த அந்த வெப்பம் தாங்காம பனி உருகும். விதியது வெயிலுடைய நாள்ங்கிறது வெயில்ல வச்சது இல்ல, அதனால மெல்ல மெல்ல உருண்டுன்னு சொன்னார் நினைக்கிறேன். இதுக்கு பின்னால் வர விதியது வழியினானும் மேலுள்ள விளைவினானும் பதியுறு கேடு வந்து குறுகிய பயத்தினாலும் கதியுறு பயத்தினானும் அந்த பயம் இல்ல, குறுகிய பயத்தினாலும் கதியுறு பொறியின் வெய்ய காமநோய் கல்வி நோக்கா மதியிலி மறையச் செய்த தீமை போல் வளர்ந்ததன்றி எழுந்தனன் இருக்கை நின்று ஆண்டேழு உலகத்துள்ளோரும் மொழிந்தனர் ஆசி ஓசை முழங்கின சங்கம் எங்கும் பொழிந்தன பூவின் மாறி போயினர் புறத்தோர் எல்லாம் அழிந்தழி சிந்தையோடு ஆடக கோயில் பூவினால் வேய்ந்து செய்த பொங்கு பேர் அமளிப்பாங்க பின்னால் அவர் மாட்டார். இங்க பெரும்பாலும் நான் விட்டுட்டேன், சாரி. பொன்மயமான நங்கை மனம் புக புண்மை கொண்ட தன்மையோ அரக்கன் தன்னை அயர்த்ததோர் தகைமையாலோ மன்மதன் வாடி தூதி நலிவதோர் வளர்த்தனானால் வன்மையை மாற்றும் ஆற்றல் காமத்தே வலிந்ததன்றே. பூவினால் வேய்ந்து செய்த பொங்கு பேர் அமளிப்பாங்கர் தேவிமார் குழு நீங்க சேர்ந்தனன் சேர்தலோடும் நாவினார் ஓதி நாவினாறு ஓதி நவ்வி நயனமும் குயமும் நயனமும் நாறு ஓதி நவ்வி நயனமும் குயமும் புக்கு பாவியா கொடுத்த வெம்மை பயப்பய பறந்ததென்றே. நூக்கலாகலாத காதல் 100 கோடியா கோடி நூக்கலாத காதல் 100 கோடியா ஊக்கவாச வாடை வீசு சீத நீர் பொதிந்த மென் சேக்கை வீக்கறிந்து திக்க எங்கள் எட்டும் வென்ற தோள் ஆக்கை தீய உள்ள நைய ஆவி வேவதாயினா. 93வது பாட்டுல இந்த வெண்ண சமாச்சாரம் அதை கொஞ்சம் விதியது வலியினாலும் மேலுள்ள விளைவினாலும் பதி உரு கேடு வந்து குறுகிய பயத்தினாலும் கதி ஒரு பொறியின் வெய்ய காமநோய் கல்வி நோக்கா மதியிலி மறைய செய்த தீமை போல் வளர்ந்தது. ரொம்ப அருமையான இடம். ஊமை விதி வலிமை உடையதாக இருந்ததாலும் விதி எது வலிதாலும் மேலுள்ள விளைவினாலும் இதற்கு மேல விளைய போகின்ற விளைவினால் இதுவேல் பதிவுறு கேடு வந்து குறுகிய பயத்தினால் அந்த பயன் இனிமேல் வரப்போகுது. அந்த கேட்டின் பயன் ஏற்கனவே வேதவதி முதலாளி கொடுத்திருக்கின்ற சாபம் வந்து நிறைவேற போகின்ற காலம் வந்துவிட்ட அந்த பயன் நெருங்குகின்ற காலனாலே கதி ஒரு பொறியின் வெய்ய காம நோய் வேகமாக கதின வேகம் கதி ஒரு பொறியின் கதி ஒரு பொறியின் அங்கங்களின் வழியாக காம நோய் அங்கங்களின் வழியாக தொற்றிக்கொண்டு அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஏறிடுது. எப்படின்னா மதியிலி புத்தி கேட்டவன் மறைய செய்த தீமை போல் வளர்ந்தது. ஒரு நாளைக்கு திட்டு தம் அடிக்கலான்னு சொல்லிட்டு தனியா போய் உக்காந்து 4 பேர் பார்க்காம மறைவாக இருந்து பிடிக்கிற ஒரு சிகரெட்டு நாட்பட 4 பேக்கெட்டா வரும் சிகரெட் மட்டும். இப்படி ஒவ்வொரு பழக்கத்துக்கும் நீங்க ஈக்குவேட் பண்ணிட்டே போலாம். மதியிலி மறைய செய்த யாருக்கும் தெரியாம செய்யற பாவம் அது எப்படி வளர்கிறதோ அப்படி இவனுடைய மனசுல அந்த காமநோய் வளர்ந்து கொண்டிருக்கு. இவன் காமநோய் தான் எல்லாம் சீக்கிரமா தெரிஞ்சு போச்சு. பழம்பூர் டமாரம் அடிச்சாச்சு. பொன்மயமான நங்கை
மனப்புக புன்மை பூண்ட தன்மையோ அரக்கன் தன்னை அயர்த்தது ஒரு தகைமையாலோ மன்மதன் வாழி தூவி நலிவது ஓர் வளர்த்தனானான். வன்மையை மாற்றல் காமத்தே வந்தது. உண்மையமான நங்கை மனம் புக சீதை என்கின்ற உண்மையான பெண் அவளுடைய மனத்துக்குள்ளே புகுந்த காரணத்தினாலோ என்னவோ அரக்கன் தன்னை அயர்த்ததோர் தன்மையாலோ அவளை நினைச்சு உருகிட்டு இருக்கிற அந்த காரணத்தினாலேயோ இதுவரைக்கும் இவன் மேல அம்பு தொடுக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் வரல. இப்ப காமனுக்கு இவன் மேல அம்பு தொடுக்க தைரியம் வருது. மன்மதன் வாழி தூவி நலிவதோர் வளர்த்தான். அவ்வளவு பலம் அவனுக்கு வந்துருது. இவன் பேர்ல அம்பு விட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஒரு பேச்சுக்கு தான். மன்மதன் அம்பு அவர் தானா எடுத்து குத்திக்கிறவர் தானே. மன்மதன் அம்பு எய்யும் அவர் எடுத்து குத்திப்பார். அவரே ஆசையா குத்திப்பார். வன்மையை மாற்றல் காமத்தே வதிந்தது. நீ செஞ்ச தப்புல பெரிய தப்பு. இப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய தேவிய உன் மனசுக்குள்ள இந்த மாதிரி வச்சுன்னா அதை எக்ஸிக்யூட்டும் பண்ண பாரு. வன்மையை மாற்றல் காமத்தே வதிந்தது. இன்னும் கொஞ்சம் வேகமாக